ஆதரவோடு, நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு எப்படி இதையெல்லாம் இப்படி ஒரு திட்டத்தை எப்படி சொல்லுகிறார்? எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு கலந்தாலோசித்த போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில முன்மொழிகளை எங்களுடன் வைத்தார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். 2 தலைமுறை 3 தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். எப்படி இதையெல்லாம் இப்படி ஒரு திட்டத்தை எப்படி சொல்லுகிறார்? எப்படி மனம் உருகிறது? எப்படி எந்த எண்ணத்தில் இதை சொல்றார்? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் கருத்தை சொன்னோம். இது தவறு, இது வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்கின்ற போதே அதை ஏற்க மறுத்தார்கள், ஒற்றுக்கொள்ளவில்லை, நிலைப்பாடு இருந்தது. அதனால் நாங்கள் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவினுடைய கூட்டத்திலே குழு கூட்டப்பட்டது. அந்த குழுவுடைய கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.